Vivo அவங்களோட T சீரிஸில் இப்போ புதுசாக T5x அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட்ஜெட் ஃபோனில் என்ன டிசைன் இருக்குமோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.76 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேனலோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD+க்கான ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 382 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெருசாக எந்தவித ஹெசிடேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் கூடவே மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே NTSC கலர் கேமெட் உங்களுக்கு 83% கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான டிஸ்பிளேவாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 7400 டர்போ சிப் செட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7300க்கும் 7400க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதே ப்ராசஸர் தான் கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஓவர்க்ளாக் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், இல்லை கேம்ஸாக இருக்கலாம், இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங் BGMA மாதிரி கேமிங் வந்து மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் மற்ற கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாராளமாக மீடியம் கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும் உங்களால். அண்ட் சில கேம்ஸ் ஹை கிராஃபிக்ஸும் ப்ளே பண்ணலாம். அதுக்காக ரொம்ப கிராஃபிக்ஸ் இன்டென்ஸ் ரிசோர்ஸ் கேம்ஸ்லாம் கேட்காதீங்க, அது இதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க, அதான் பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் அண்ட் வழக்கம் போது தேவையே இல்லாத 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7200 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷனல் இந்த ஃபோனுக்கு IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட் இருக்குது, வைஃபை சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் விவோ என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 18,999க்கும் அண்ட் 8GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 20,999க்கும் அண்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 22,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வேல்யூ ஃபார் மணி கிடையாது. இதே ஃபோனை தான் வந்து T4X அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பெட்டர் அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 8GB RAM 120GB வேரியண்ட்டே உங்களுக்கு வரும் 18,999க்கு உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரி மட்டும் 7,200 பதிலாக இங்கே 6,500 mAh தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று கொடுக்க போகிறது இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் பெட்டர் உங்கள் அமௌண்ட்டு சேவ் பண்ணு நினச்சிங்கன்னா நீங்கள் T4X கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு பரவாயில்ல நினச்சிங்க, பேட்டரி பேக்கப் தான் முக்கியம் நினச்சா நீங்கள் இந்த T5X கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக உங்களுக்கு 2000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.